ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எம்டிஎன்ஸ். நான் உங்கள் மோகன். ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நாம் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் காலையில் ஃபர்ஸ்ட் டைம் பைக் ஆர் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அட்லீஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ்க்காவது அந்த பைக் அல்லது ஸ்கூட்டரை ஐடில் ஆர்பிஎம்மில் ரன் பண்ண விட்டு வார்ம் அப் பண்ணணும். அப்படி பண்ணால் அது என்ஜினுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த வீடியோவில் சில பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ வர பைக் ஆர் ஸ்கூட்டருக்குலாம் இந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஸ்டார்ட் பண்ண உடனே ஆயில் பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷன் ஆக ஆரம்பிச்சிடும், ஆயில் பம்புடைய வேலையே இன்ஜின் ஆயில் பைக் ஸ்டார்ட் பண்ண உடனே அப்படியே இன்ஜின் ஆயில் எல்லா இடத்துக்கும் தெரிச்சு விட்டுரும் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உண்மையிலேயே பைக் ஆர் ஸ்கூட்டருக்கு காலையில் பைக் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது வார்ம் அப் தேவையா இல்லையா அப்படின்னு. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இல்லைன்னா நான் சொல்ல வர பாயிண்ட்டை கண்டிப்பாக உங்களுக்கு புரியவே புரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக பைக் வச்சுருக்கிற சில பேர் காலையில் பைக்கை எப்படி ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிக்கிட்டு போவாங்கன்னா, நைட்டு வரும்பொழுதே சில பேர் ஃபஸ்ட்டு கியரில் தான் விட்டுருப்பாங்க. ஸோ காலையில் சாவியை போட்டுட்டு கிளச்சை பிடிச்சி செல்ஃபோ இல்லை கிக்கோ அடித்து அப்படியே கிளச்சை ரிலீஸ் பண்ணிவிட்டு அடுத்த செகண்டே பைக்கை மூவ் பண்ணி ஓட்டிகிட்டு போயிடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நைட்டில் நியூட்ரலில் தான் விட்டுருப்பாங்க. ஸோ காலையில் சாவியை போட்டுட்டு கிக்கோ செல்ஃபோ அடித்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கியர் போட்டுட்டு அவங்களும் அடுத்த செகண்டே பைக்கை மூவ் பண்ணி போய்கிட்டே இருந்துருவாங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்கூட்டரில் இன்னும் பெரும்பாலும் பார்க்கலாம். ஏன்னா ஸ்கூட்டரில் கியரு கிளச்சு அதெல்லாம் இல்லை அப்படின்றதால ஸ்கூட்டரில் சாவியை போட்டு செல்ஃபோ கிக்கோ அடித்து ஸ்கூட்டரை முறுக்கிக்கிட்டு போயிட்டே இருந்துருவாங்க. பட் நம்ம ஒரு விஷயம் என்னத்தை புரிஞ்சுக்கணுன்னா, பைக்காக இருக்கட்டும் ஸ்கூட்டராக இருக்கட்டும், நைட்டு நம்ம ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கிறோம். ஸோ காலையில் அகைன் வந்து நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 6லேருந்து 8 மணி நேரமாவது ஆகும். அது அப்படியே அசையாமல் ஒரே இடத்துல 8 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் நிற்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 8 மணி நேரம் பீரியடில் என்ன நடக்கும்னா, இன்ஜினை சுற்றி பரவி இருந்தால் அந்த எல்லா இன்ஜின் ஆயிலுமே கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சு இன்ஜினோட சம்புக்கு வந்துடும். அதாவது இன்ஜினுடைய அடிப்பகுதிக்கு வந்துட்டுருக்கும். ஸோ அப்படி இன்ஜினோட அடிப்பகுதியில் தங்கியிருந்த அந்த இன்ஜின் ஆயில் எல்லாமே நீங்கள் காலையில் பைக் ஆர் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா கிளச் யூனிட்டுக்கும் கிராங்க் ஷாஃப்ட் யூனிட்டுக்கும் அங்கே இருக்கிற பியரிங் யூனிட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது உடனே தெரிச்சிரும். ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற மூவிங் பார்ட்ஸுக்கு எல்லாமே அந்த இன்ஜின் ஆயில் அடுத்த செகண்ட் எல்லாம் போய் சேராது. எக்ஸாம்பிளுக்கு பிஸ்டனாக இருக்கட்டும், பிஸ்டன் ரிங்ஸாக இருக்கட்டும், இல்லை வால்வாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கிற பியரிங் யூனிட்லாம் இருக்கட்டும், இல்லை டைமிங் செயினாக இருக்கட்டும். ஸோ அந்த இடங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ண அடுத்த செகண்ட் எல்லாம் இன்ஜின் ஆயில் போய் தெரிக்காது. ஸோ நீங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணி ஒரு அட்லீஸ்ட் 10 to 20 செகண்டாவது நீங்கள் ஐடில் விடும்பொழுது தான் அந்த சர்க்குலேஷன் பம்ப் என்ன பண்ணுன்னா இன்ஜின் ஆயில் அந்த மேலே இருக்கிற மூவிங் பார்ட்ஸுக்கு எல்லாமே தெரிச்சு விடும். ஸோ அப்படி அங்கே இருக்கிற எல்லா மூவிங் பார்ட்ஸுமே இன்ஜின் ஆயிலில் முழுமையாக முழுகி நல்லா ஒரு ஸ்மூத்தான லூப்ரிகேஷன் ப்ராப்பர்ட்டியோடு அது ரன் ஆனால் தான் உங்களுக்கு அந்த இன்ஜின் பாகங்களுடைய லைஃப் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ காலையில் பைக்காக இருக்கட்டும் ஸ்கூட்டராக இருக்கட்டும் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அட்லீஸ்ட் ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் நீங்கள் ஐடில் ஆர்பிஎம்மில் ரன் பண்ணியே ஆகணும். அப்படி வார்ம் அப் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி என்ஜினை நம்ம மார்னிங் வார்ம் அப் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு சில பெனிஃபிட்ஸும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நைட் நம்ம பைக் ஆர் ஸ்கூட்டர் ஓட்டிகிட்டு வரும்பொழுது ஏதோ இன்ஜினில் அப்நார்மலாக சவுண்ட் வந்திருக்கும், அதை கவனிச்சிருக்க மாட்டோம். ஸோ காலையில் நம்ம ஐடில் ஆர்பிஎம்மில் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நமக்கு தெரிஞ்சிடும், ஐயோ நம்ம பைக் ஆர் ஸ்கூட்டரோட சவுண்ட் இப்படி இருக்காதே, நார்மலாக ஏதோ நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக அப்நார்மலாக ஃபீல் ஆகுது. ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம உடனே அது என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ இனிஷியலாக ஒரு ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சிட்டோன்னா நமக்கு செலவு கம்மியாக இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிகிட்டு போயிட்டீங்க, அதை கவனிக்காமல் கொஞ்சம் தூரத்துக்கு ஓட்டிட்டீங்க அப்படின்னா அது பெரிய ப்ராப்ளத்தை முடியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இல்லை ப்ரோ, நான் இந்த மாதிரி பைக்கையும் சரி இல்லை ஸ்கூட்டரும் சரி வார்ம் அப்லாம் பண்ண மாட்டேன், காலையில் ஸ்டார்ட் பண்ணுவேன், நான் பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பேன், இதனால் எனக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, உங்களுக்கு இமீடியட்டாக எந்த ரியாக்ஷனுமே இருக்காது. பட் இந்த பைக்காக இருக்கட்டும் இல்லை ஸ்கூட்டராக இருக்கட்டும், ஒரு 30,000-40,000 கிலோமீட்டர் தாண்டின பிறகு தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்ளம் தெரிய ஆரம்பிக்கும். சில பைக் ஆர் ஸ்கூட்டரில் பார்த்துருப்பீங்க, ஸ்மோக் வர ஆரம்பிச்சிட்ருக்கும் எக்ஸசிவாக சைலன்சர்லேருந்து. ஸோ அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? பிஸ்டன் ரிங்ஸ் தேஞ்சிட்டு இருந்துச்சுன்னா என்ஜின் ஆயில் மிக்ஸ் ஆகும் பெட்ரோலோட. ஸோ ஸ்மோக் வர வாய்ப்பு இருக்குது. இல்லைனா என்ஜினோட சவுண்டே மாறிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? வால்வோ, டைமிங் செயினோ, இல்லை அங்கே இருக்கிற பியரிங்கோ ஏதோ ஒன்று டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ என்ஜினோட சவுண்டே வந்து மாறிடும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 30,000-40,000 கிலோமீட்டர் தாண்டின பிறகு தான் உங்களுக்கு என்ஜின் வேலை வர ஆரம்பிக்கும். ஆனால் இதுவே நீங்கள் கரெக்டாக இந்த வார்ம் அப் ப்ராசஸை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்க காலையில் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஒரு 50,000-60,000 கிலோமீட்டருக்கு தாண்டின பிறகு தான் வரும். ஸோ பைக் ஆர் ஸ்கூட்டரை வார்ம் அப் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்னு நான் சொல்கிறத விட என்னை பொறுத்த வரைக்கும் வார்ம் அப் பண்ணுறது கட்டாயமாக அவசியம். ஸோ பேசிக்காகவே நம்ம சேனலில் வர எந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்குமே நான் ரீப்ளை கொடுக்க மாட்டேன். பட் இந்த நெகட்டிவ் கமெண்ட்டை பற்றி நான் ஏன் இவ்வளோ கேர் எடுத்துக்கிட்டேன்னா, அதில் போட்டிருந்த சில பேரோட கமெண்ட்ஸுக்கு எல்லாமே நிறைய பேர் லைக் போட்டு ஆமாம் நீங்கள் சொல்கிறதா கரெக்டு, வார்ம் அப்லாம் அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி தப்பான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க.
ஸோ அந்த தப்பை நம்ம சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ இப்போயுமே யாருக்காவது இல்லை நீ சொல்கிறது தப்பு, வார்மப் அவசியமே இல்லை, இப்போ வர மாடர்ன் பைக்ஸுக்கு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிக்கிட்டு போகலாம்னு சொன்னீங்கன்னா, வெறும் எஸ்ஆர் நோன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அது எதனால் வார்மப் பண்ணாமல் ஓட்டலாம் அப்படின்ற காரணத்தை சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம MTNs ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னுமே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கர்மாவை எதிர்பார்க்காம உதவி செய்யுங்க. மற்ற எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் கர்மாவை எதிர்பார்த்து செய்யுங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை வந்து பார்க்குறேன். லவ் யூ MTNs. நன்றி.